ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நோவா. எபிரெயர் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கிற பரிசுத்தவானுடைய பெயர் நோவா. நோவா என்ற வார்த்தைக்கு ஆறுதல், தேறுதல், இளைப்பாறுதல் என்றெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. இவர் ஆதாமிலிருந்து 10வது தலைமுறையில் வந்தவர். லாமேக்கின் மகன், மெத்துஸ்லாவின் பேரன். இவர் 500 வயதை அடையும் மட்டும் இவரை பற்றி வேதத்தில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. இவருக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள், 3 மருமக்கள்மார் இருந்தார்கள். நோவாவின் நாட்களில் ஜனங்கள் இம்மைக்காகவே வாழ்ந்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் நாட்களை கழித்து கொண்டிருந்தார்கள். மனிதனின் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே இருந்தது. ஆதியாகமம் 6:5. உலகம் நியாய தீர்ப்புக்குள்ளாகவும் ஆக்கினைக்குள்ளாகவும் விரைந்து சென்று கொண்டிருந்ததை நோவா கண்டார். முதலாவதாக தன்னுடைய ஆவியிலே ஒரு எச்சரிப்பை பெற்றார். இரண்டாவதாக அவருக்குள்ளே பயபக்தி உருவானது. மூன்றாவதாக வரப்போகிற அழிவிலிருந்து குடும்பத்தை தப்புவிக்க வேண்டுமே என்று எண்ணினார். நான்காவதாக அதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினார். ஐந்தாவதாக அவர் விசுவாசத்திலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 2:5. இயேசு கிறிஸ்துவும் பக்தனாகிய நோவாவும் அவருடைய நாட்களையும் நினைவுபடுத்தி நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்றார். மத்தேயு 24:37. ஆகவே நாமும் எச்சரிக்கை பெற்றவர்களாய் பயபக்தியுடன் வாழ்வோமாக. பாருங்கள், நோவாவின் பேழையிலே 8 பேருக்கு மட்டுமே இடம் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவாகிய ரட்சிப்பின் பேழையிலே அவரண்டை வருகிற ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு. மனிதனுடைய இருதயத்து நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாகவே இருந்தது. நோவா காலத்தில் கொடிய நியாயத்தீர்ப்பாகிய வெள்ளப்பெருக்கு பூமிக்கு வந்ததின் முக்கிய காரணமாயிருந்தது. கர்த்தர் அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் நியாயம் தீர்த்தார். இதனால் ஜலப்பிரளயம் வந்தது. பாவ சந்தோஷங்களில் ஊறி பெயர்ந்த அத்தனை பேரையும் அழித்து போட்டது. இந்த கிருபையின் காலத்திலே வாழ்கிற நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். எண்ணங்கள் பரிசுத்தமாயிருக்குமானால் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 7:1. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 39 மற்றும் 40ஆம் அதிகாரங்கள், மாலை கொலோசையர் 4ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.